Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளியை அடுத்த பிறப்பன் வலசை கிராமத்தில் குடியிருப்புகளை சுற்றிலும் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் வடியாததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள். பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பார்க்கலாம். நாம் இப்போ நிற்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளியை அடுத்த பிறப்பன் வலசை என்ற பகுதியில் நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த பிறப்பன் வலசை ஊராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த அடிப்படையில் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த டித்வா புயலின் போது பெய்த மழைநீரானது இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய மழைநீரானது இந்த பிறப்பன் வலசை ஓடை வழியாக சென்று வேதாளை அருகே கடற்கரையில் கலப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இடையில அந்த பிறப்பன் வலசை ஒட்டி இருக்கக்கூடிய சில நபர்கள் அந்த ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அதன் காரணமாக அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் இந்த கால்வாய் வழியாக கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்த மழைநீர் அதே போல சமீபத்தில் நேற்றும் இன்றும் பெய்த மழைநீருமாக இப்போது அந்த வீடுகள் முழுவதுமாக சூழ்ந்து இடுப்பளவு தண்ணீரில் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான பள்ளி குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர் உள்ளிட்ட பல தரப்பினர் இருப்பது மட்டுமல்லாது கால்நடைகளும் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தங்களுடைய கால்நடைகளுக்கு கூட மேய்ச்சலுக்கு இட்டு செல்வதற்கான சூழல் இங்கு சாத்தியமற்றதாக இருப்பதாகவும் இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் கூட இவர்கள் தங்களுடைய மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. கழுகு பார்வையில் இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கி இருக்குது. குறிப்பாக பார்த்தோமேனா நாம் தற்போது நிற்கக்கூடிய இடத்திலும் கூட இந்த பாசி உள்ளிட்ட விஷ சந்துகள் அதிக அளவில் இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது இந்த விஷ சந்துகள் வருவதன் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது மட்டுமல்லாது அதிக அளவில் இந்த மக்கள் நோய்வாய்ப்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தொடர்ச்சியாக தாங்கள் தெரிவித்தும் கூட அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த கால்வாயை தூர்வாருவது மட்டுமல்லாது இதற்கு நிரந்தரமான தீர்வை எட்டும் விதமாக ஆக்கிரமிப்புகளை சரி செய்து மழை நீர் அந்த கடலுக்கு வழிந்தோடும் கால்வாய்களை சரி செய்து தர வேண்டும் நிரந்தரமாக என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். நீண்ட நாள் இவர்களுடைய கோரிக்கையானது மாவட்ட நிர்வாகத்தின் செவிகளுக்கு எட்டி விரைந்து இதற்கான நடவடிக்கை எட்டப்படும் என்பதை இவர்களைப் போல நாமும் காத்திருந்து எதிர்பார்ப்போம். அவ்வாறு செய்யப்படாத பட்சத்தில் தாங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.